ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம்னா ஃபனல் சார்ட். ஃபனல் சார்ட்டுங்கிறது என்னன்னா, எனி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஷாப் வச்சிருந்தா கூட நம்ம எவ்வளோ, அதாவது இப்போ எவ்வளோ சேல்ஸ் இருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே போல இப்போ நமக்கு ஃபர்தரா நம்ம எவ்வளோ சேல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மந்த்லி நான் ஒரு 2 crore நான் சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, பட் ஃபியூச்சர்ல நமக்கு ஆர்டர் வரணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம மார்க்கெட்டிங்ல இருந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம இமீடியட்டா ஒரு ப்ராடக்ட்டை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம போய் கஸ்டமர்கிட்ட பேசணும். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொட்டேஷன் வரணும். ஸோ அதை நம்ம ஆர்என்டி பண்ணணும், அப்புறம் டிசைன் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம இங்கே இன்ஹவுஸில் நம்ம ஃபெசிலிட்டி ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் கஸ்டமர் அதுக்கு நெகோசியேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு சாம்பிள் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கஸ்டமர் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்கொயரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட என்கொயரி பார்த்தீங்கன்னா ஒரு 26 lakhs இருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.65 lakhs இருக்கு. டிசைன் ஸ்டேஜில் ஸோ ஒரு நியர் அபவுட் 21.5 lakhs இருக்கு. ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட்ல இருக்கிற டேட்டா. ஸோ இதை நம்ம நார்மலா இப்படி ஒரு வேல்யூ ப்ரெசென்ட் பண்றப்போ நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டே இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா எப்பயுமே நம்ம ஒரு ஃபனல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபனல் சார்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபனல் சார்ட் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபனல் சார்ட் நம்ம பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம டேட்டாவை கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி டேட்டா இருக்கக்கூடாது. எப்பயுமே லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அந்த டோட்டல் மேலே இருக்கிறதுனால இதை நம்ம கட் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேட்டா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா ஆர்கனைஸ்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபனல் சார்ட் பண்ண போறோம். ஸோ இன்செர்ட்ல நம்ம இன்சர்ட் வாட்டர்ஃபால் ஃபனல் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஃபனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் நம்மளுடைய ஃபனல் சார்ட். ஸோ வெறுமனா ஒரு டேட்டாவா இருக்கிறதுக்கும் ஒரு ஃபனல் சார்ட் நம்ம கிரியேட் பண்றது எதுக்குன்னா, ஒரு ஃபனல் சார்ட் நம்ம கிரியேட் பண்றது எதுக்குன்னா, நம்மளுடைய ஓவரால் என்கொயரி, அதாவது நம்மளுடைய எவ்வளவு வேல்யூ கன்வெர்ட் ஆக போகுதுங்கிறது எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல இருந்ததை விட இப்போ பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்கொயரி ஆன் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 26 lakhs இருக்கு. என்கொயரி ஆன் ஹேண்ட்னா நம்ம அதை இன்னும் நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஸோ இப்போ இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றப்போ மேனேஜ்மெண்ட் இருந்து நம்ம ஈஸியா நம்ம ரிசோர்ஸ் வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு மேன் பவர் வேணுமா, இல்ல அதர் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் வேணுமா, எப்படி வேணாலும் நம்மளால ஒரு ரிசோர்ஸை நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ டிசைன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 21.5 lakhs இருக்கு. ஸோ அப்போ டிசைன் ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை, அப்போ ஏன் இது ஏன் கன்வெர்ட் ஆகலாங்கிறப்போ, ஸோ எப்பயுமே இந்த ஃபனல் சார்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ எந்த இடத்துல நமக்கு பாட்டில் நெக் இருக்குங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ரிசோர்ஸ் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருந்து நம்ம ரிசோர்ஸ் ஈஸியா கேதர் பண்றதுக்கு, ஸோ ஒரு டேட்டா இப்படி ப்ரெசென்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் நமக்கு தேவையான ரிசோர்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ரிசோர்ஸ் பிளான் நமக்கு பண்றப்போ தயவு செஞ்சு ஃபனல் சார்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் எப்பயுமே நமக்கு
நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.